வேல்யூவை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். நம்மளோட கிளைண்ட்டுக்கு தேவைப்படுற வேல்யூவை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கிளைண்ட்ஸுக்கு நம்ம வந்து வேல்யூ கொடுக்க முடியும். ஸோ அதற்காகனாச்சும் வி ஹாவ் டு இம்ப்ரூவ் அவர் வேல்யூ. என்னோட வேல்யூ வந்து உலகத்தில் கட்டுறது கையளவு கல்லாத உலகளவுன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் கற்றுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்க போனோன்னா டாக்டர் அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்டர் அந்த டாக்டர் ஃபீல்டில் இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுட்டேன்னு ஒரு டாக்டரால் சொல்லவே முடியாது. எந்த ஒரு பெரிய டாக்டராக இவ்வளோ பெரிய டாக்டராக வேணாலும் இருந்துட்டு போட்டும், ஆனால் ஒரு டாக்டர் நான் இந்த டாக்டர் இந்த ஃபீல்டில் இருக்கிற அத்தனையும் நான் படிச்சுட்டேன்னு அவனால் சொல்லவே முடியாது. ஒரு ஆஸ்ட்ரோநாட் ஒரு ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணுறவங்க அந்த ஸ்பேஸில் இருக்கிற எல்லா விஷயமும் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ரைட்? ஒரு ஷிப்பில் இருக்கிறவங்க இந்த கடலை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லவே முடியாது. இந்த ஷிப்பை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் அதையும் தாண்டி கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் இவ்வளோ நிறைய இருக்கும்போது மோர் தென் ஒன் ஃபீல்டை நம்ம எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதையும் கற்றுக்க மாட்டோம், இதையும் கற்றுக்க மாட்டோம். ஸோ கற்றுக்கிறதையும் நிறுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரைட்? ஸோ பல ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க நுனிப்புள்ள மட்டும் மேயிற மாதிரி மேலோட்டமாக நம்ம பண்ணி சர்வைவல்காக எடுப்பாங்க. உதாரணத்துக்கு இங்கே ஒரு 10,000 ரூபாய், இங்கே ஒரு 10,000 ரூபாய், இங்கே ஒரு 10,000 ரூபாய், 10 இடத்துல 10,000 ரூபாய் எடுத்து 1 லட்ச ரூபா சேர்க்குறவங்க ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அவங்க 2 லட்சம் 3 லட்சம் லேர்ன் பண்ணியிருக்கலாம் ஒரே இடத்துல. 10 இடத்த ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா? அந்த 10 இடத்த ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியை ஒரே இடத்துல ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணியிருந்தான் he or she can earn at least several lakhs in the same place. Right? அந்த ஒரு அவேர்னஸ் 15-20 வருஷமாக எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. அதனால பல பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ரைட்? இன்றைக்கும் நிறைய பேர் வந்து அந்த அவேர்னஸ் இல்லாதனால நிறையா பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க. என்னோட பிஸ்னஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் நான் வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸை வந்து நான் வந்து 17 இயர்ஸாக நான் பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை வந்து நான் விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஏன் அந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து விட மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கே தெரியுது அந்த பிஸ்னஸ் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி, இருந்தாலும் ஏன் விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது நான் ஒரு டெஃபினேஷன் போட்டிருந்தேன். என்னென்னா, பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு குழந்தை மாதிரி. அந்த குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறவங்களுக்கு தான் அதோட மகிமை தெரியும். அந்த குழந்தைய சின்னதுலேருந்து வளர்த்துறவங்களுக்கு தான் அதோட ரியல் ஃபேக்ட் தெரியும். இவ்வளோ தூரம் வளர்ந்து 17 வருஷம் வளர்ந்த ஒரு குழந்தைய விட்டுட்டு வர சொல்கிறீங்களே, அது எப்படி சார் உடனே பாசிபிள் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்டல் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார், இது வந்து ஒரு ஆங்கிளில் நீங்கள் சொல்கிறது ஓகே, நிறைய பேர் என்கிட்ட சொல்லி பார்த்தாங்க, நானே நிறைய தடவை என்கிட்ட சொல்லி பார்த்தேன், பட் நானே இன்னர் கன்விக்ஷன் ஆகலை விட்டுறதுக்கு. ஓகே, அப்போ தான் இந்த ஒரு ஸ்டோரி நான் கேட்டேன். இந்த ஒரு ஸ்டோரினால அந்த 17 இயர்ஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பிஸ்னஸை விட்டுட்டு வெளியே வந்தேன். அது என்ன ஸ்டோரினா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், அந்த குரங்கு பிடிக்கிற ஒரு ஸ்டோரி. ஒரு காட்டில் குரங்கு எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா, ஒரு குடம் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த குடத்துக்குள்ளே அந்த உள்ளே போகிற அந்த ஹோல் வந்து சின்னதாக இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த பெருசாக இருக்கிறதுல வந்து மேலே வந்து வாழைப்பழம் வந்து நிறைய இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த குடத்துக்கு கீழே வந்து நல்லா நிறையா வெயிட்டான கல்லெல்லாம் போட்டு அந்த குடத்தை தூக்க முடியாத அளவுக்கு வெயிட்டான ஒரு இதாக வச்சு காட்டில் வச்சுருவாங்க. அந்த குரங்கு வந்து மேலே தெரிகிற அந்த வாழைப்பழத்துக்காக ஆசைப்பட்டு எடுத்து சாப்பிட்டு உள்ளுக்குள்ளே நிறையா வாழைப்பழம் இருக்குன்னு சொல்லிட்டு கை விடும். விட்டதுக்கப்புறம் உள்ளே வந்து பீனட்ஸ் இருக்கும், அந்த கல்லைகள்லாம் பீனட்ஸ். அந்த கல்லைகளாக இருந்தோடனே அது கல்லையும் பிடிக்கும் இல்லை, பீனட்ஸ் எல்லாம் அந்த பீனட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது கை வந்து இவ்வளோ குண்டாயிருக்கும். ரைட்? அப்போ என்ன ஆகும்னா, அந்த குடத்துக்குள்ளே இப்படி விட்டால் கை போகும், ஆனால் இப்படி விட்டால் கை வராது, மாட்டிக்கும். கையில் என்ன இருக்குது? பீனட்ஸ். அந்த குரங்கு என்ன பண்ணணும், பீனட்ஸ் வேணுமா, அதாவது கடலை வேணுமா அல்லது உயிர் வேணுமா அப்படிங்கிறது யோசிக்காது. அதுக்கு என்ன வேணும்? கடலையும் வேணும், தப்பிச்சும் போகணும். அதனால் என்ன பண்ணும்? கடலையை விடாது, பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ரைட்? கடலையை விடாதுன்னு தெரிஞ்சுதான் அந்த மாதிரி குடத்தையே வச்சுருக்காங்க.
அப்போ ஈஸியாக வந்து அந்த குரங்கை பிடிச்சிருக்கும். ஓகே, கல்லையுமே விடாது, ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கல்லையே பிடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆர் யூ ஹோல்டிங் த பீனட்ஸ்? அந்த பீனட்ஸை விட்டிங்கன்னா உயிர் கிடைச்சிரும்ல, அட்லீஸ்ட் உயிர் வாழலன்னு போய் பெட்டரா. ஏன் அந்த பீனட்ஸ் என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இது வந்து என்னை ஆறுதல் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட வியூ ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். பட் 2 days or 3 days எனக்கு வந்து அந்த ஒரு ஸ்டோரியே மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த பீனட்ஸை பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு குரங்கு தான் நானா அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த பிஸ்னஸ் ஒர்க் ஆகலை, இதுக்காக இந்த பிஸ்னஸ் வந்து அப்சல்யூட் ஆகிடுச்சு, இந்த பிஸ்னஸ் இனிமேல் ஒர்க் ஆகாதுன்னு எனக்கு தெரியும், இந்த பிஸ்னஸ் எனக்கு இது செட் ஆகலைங்கிறது எனக்கு தெரியும். பட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் இத்தனை வருஷம் பண்ணேங்கிறதுக்காக மட்டுமே நான் அதை வந்து பிடிச்சிட்டே இருக்கேனே, இது கரெக்டாக அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். தென் ஐ டிசைடட், எஸ், இது எனக்கு உண்டான கரெக்டான ஒரு இது கிடையாது. ஐ நீட் டு ரிலீஸ் த பீனட். அந்த பீனட்டை நான் விட்டுறணும். ஐ ஹாவ் டு கெட் இன் டு த சர்வைவல். நான் வந்து அடுத்த சர்வைவலுக்கு போகணும். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் டு கிரியேட் த ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. ஸோ தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம எதை பிடிச்சிட்டு இருக்கோங்கிறது முக்கியம். ஸோ நம்ம இருக்கிற பிஸ்னஸ் கரெக்டான பிஸ்னஸா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது மிக முக்கியமான. நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப தூரம் பயணம் செய்கிறதுக்காக ஒரு கம்யூனிட்டி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த கம்யூனிட்டி பேர் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்கை கிளிக் பண்ணி இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா பிகம் அ மெம்பர். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா என்னோட டைமண்ட் மெம்பர்ஷிப்பை பற்றி இங்கே கீழே கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இன்னும் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் அண்ட் உங்களோட கருத்துக்களையும் கீழே கொடுத்துருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்கும். அண்ட் அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் பாய் ஃப்ரம் 8020 கார்த்திகேயன். டேக் கேர், பை பாய்.